அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டது. இது லேசாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். வர்ற கூட்டம் ஓட்டாக மாறாது, அதெல்லாம் விசிலடிச்சா குஞ்சுகள், தற்கூறிகள். அப்படின்னா இந்த தற்கூறிகள் விசிலடிச்சா குஞ்சுகள் எத்தனை சதவீதத்தை உயர்த்திருக்காங்கிறத நீங்கள் பார்த்துங்க. யாருமே கிடையாது, எல்லாமே அறிவாளிகள் தான். நீங்களாம் ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னா ஒரு கோடு வச்சு பேசிக்கிறாங்க. பெரிய மாற்றத்தை உருவாகிறவங்க மே 4ஆம் தேதி பிறகு தெரியும். ஸோ அரசியல் வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் 2024 பிப்ரவரி தான் ஆரம்பித்தார். 24, 25 2 வருஷம் தான் ஆக்சுவலாக. இப்போ ஒரு 4 மாதம் தான். 2 வருஷத்தில் ஒரு கட்சி மக்கள் மத்தியில் இவ்வளோ பிரபலமாக இருக்குது அப்படின்னா அவருடைய மனசை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நமக்கு புரிய வரும். ஸோ மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்காரு. இதுதான் நான் குறிப்பாக திரும்பவும் சொல்லிக்கிற விரும்புகிறேன். நான் அரசியலை புரிய வச்சுட்டார் எல்லாத்தையுமே. நம்ம வீடியோவை விஜய் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற தகவல் எனக்கு வந்திருக்கு. நேருடைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்காராம். அவருடைய கருத்துக்களை ஒன்றா படிக்கிறாராம். கிட்டத்தட்ட 500-1000 மேலே இந்த கமெண்ட் செக்ஷனையும் ஃபுல்லாக படித்து அவர் தெரிஞ்சுக்கிறாராம். அதனால தான் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணி நம்ம திரும்ப சொல்லிக்கல விரும்புகிறோம். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விஜய் இருக்கான், எனக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? நிஜமாவே அவ்வளோ ஓட்டுகளும் விஜய் அவர்களுக்கு போச்சா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. கருத்து கணிப்பில் சொன்னதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு விஜய்க்கு எங்கே பார்த்தாலும் டிவி கேட்குதா ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. நிஜமாவே ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போய் சேர்ந்துதா சார்? ஒவ்வொரு வீட்டில் ஒரு விஜய் இருக்கான்னு சொல்கிறாரு விஜய். நான் சொல்கிறேன், விஜயும் இருந்தார், விஜயும் இருந்தாங்க. இப்போ நம்ம நேரிட்டு கூட நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். உங்கள் ஓட்டுலேருந்து எத்தனை விஜய் ஓட்டு போட்டார், எத்தனை விஜய் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஃபுல் வீடியோ பார்த்து கடைசியில் பதிவு பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். என்னை பொறுத்த மட்டும் இல்லை சார், ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு விஜய் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 விஜய் இருந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிந்த வரைக்குமே நிறைய பேர்கிட்ட நான் தகவல் பேசும்போது தகவல் வருது. இப்போ பேசக்கூடியவர்களும் அப்படியே தலையிலாக பேசி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இப்போ மீடியாவில். ஸோ கிட்டத்தட்ட அந்த டீனேஜ் இளம் தலைமுறை மட்டும் 2 ஓட்டு இருக்கும், 5 ஓட்டு இருந்தா அப்படின்னா, இப்போது அவங்களுடைய பேரண்ட்ஸும் பதிவு பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஓட்டும் விஜய்க்கு போட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் 5 ஓட்டு இருந்தால் 2 ஓட்டு விஜய்க்கு கண்டிப்பாக இருக்கின்ற தகவலை நான் பேசியிருக்கேன். ஆனால் இங்கே அப்படியே ஒரு மடங்கு அதிகமாகி 4 ஓட்டு 5 ஓட்டு பதிவாயிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாகிருக்கு. அதனால தான் நேற்று பேசியவர்கள் இன்று வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னும் வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. நீ பொறுத்திருந்து பாருங்கள். இப்போது தமிழ் திரையுலகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு 90% பேர் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருக்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துடுச்சு. இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறதுனால நிறைய தகவல்கள் நம்ம சேகரித்தோம் நேற்று. அப்போ கிட்டத்தட்ட முக்கியமானவர்கள் எல்லா பேருமே பார்த்தா விஜய்க்கு போட்டிருப்போம். எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, கண்டிப்பாக எங்கள் ஹீரோ அவர். ஸோ வந்துட்டால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவார், எதிர்பார்க்காத விஷயங்கள் பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்கான்ற தகவலை அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக இங்கே நான் ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ விஜய் கூட நடித்த ஒரு நடிகர், ஹீரோ, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு, இன்னமும் படம் பண்ணிகிட்ருக்காரு. சமீபத்தில் அவர் ஒரு மேடையில் பேசும்போது விஜய்க்கு ரொம்ப ரொம்ப எதிராக பேசின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது, எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட விஜய் கூட எதிரில் குத்துனா விஜய் தாங்கிக்குவாருன்னு ஏற்கனவே 2 வீடியோவில் பேசுகிறேன். முதுகில் குத்துறவர் என்ன பண்ண முடியும், அவர் தெரியாது. ஸோ கூடவே இருக்கிற மாதிரி இருந்து டக்குன்னு முதுகில் குத்தி கீழே தள்ளி வருவங்க லிஸ்ட்டில் அவரும் இப்போ சேர்ந்திருக்காருங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. எதற்காக அவர் பேசுனா என்ன தெரியல. ஓகே, நீங்கள் எதில் வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் பேசலாம், தப்பு இல்லை. விமர்சனங்கிற ரீதியில் நீங்கள் பேசலாம். ஆனால் ஒரு மனிதன் 52 வயசு உள்ளவர் எல்லாம் தெரிந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியலைங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அதை. ஸோ அந்த வீட்டில் அவர் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுத்தாரு, மேடையில் பேசினார், நிறைய விஷயங்கள் பேசினார். உடன் நடித்த நடிகர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 படங்கள் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் பேசுகிறாரு. ஓகே, அவர் தான் பேசினார் அப்படின்னா அவர் வீட்டில் இன்னொரு நபர் இருக்கார். அவர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு. விஜய்க்கு 2 வேட்பாளர்களை சப்போர்ட் பண்ணி ஒரு பிரச்சாரமாக ஒரு போறப்பறத ஒரு தகவல் சொன்னார், ஆதரவு தரங்கன்னு வெளிப்படையாக பேசினார். அவர் ஓட்டு எங்கள் அண்ணன் விஜய்க்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வெளிப்படையாக பேசியிருக்கார். அவருடைய மகன், எஸ், வெளிப்படையாக பேசியிருக்கார். அவரும் ஒரு நடிகர், எஸ், அவரும் ஹீரோ தான். விஜய்க்கு அண்ணான்னு சொல்லக்கூடிய ஒரு அதாங்க, அதாவது விஜயை தனிப்பட்ட முறையில் பிடித்தவர் யாருமே பேசலைங்க.
இந்த மாற்று கட்சியில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் டோட்டலாக அடிக்க ஆரம்பித்தாங்க. அது சில என்னென்னா சில நிர்பந்தங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு தான் நான் நினைக்கிறேன். ப்ரெஷர் கொஞ்சம் பின்னாடி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது கூடவே நடிச்சோமே, இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஆச்சு, கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார்கள். பட் அவருடைய மகன் நடிகர் ஹீரோ விஜய்க்கு ஓட்டு போடும்போது அந்த காஸ்டியூமில் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மட்டுமா வந்தார்? டோட்டலாக இங்கே மீண்டும் ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது 2021 ஓட்டு போட வரும்போது இதே திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை நடிகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த காஸ்டியூமில் வந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். நீ வீடியோ எடுத்து பாருங்க. 2021 எலெக்ஷனில், 2026 எலெக்ஷன் இப்போ நடைபெற்ற எலெக்ஷனில் நீங்கள் எடுத்து பாருங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்கன்னு. விஜய் விரும்பக்கூடிய அந்த பேண்ட், அந்த ஷர்ட், சேம் காஸ்டியூமை போட்டு வந்தவர்கள் நிறைய பேர். அப்போது மறைமுகமாக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், ஓட்டு போட்டிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம், எங்களுடைய ஓட்டு அவருதாங்கிறத அவர்கள் அவருடைய காஸ்டியூம் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க தான் எனக்கு தெரிய வருது. ஏகப்பட்ட பேர் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த 90% பேர், ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்குது, அத்தனை சங்கங்களை சேர்ந்தவர்களும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதா, ஓட்டு போட்டதா ஒரு தகவல் வருது. காரணம், இந்த வெள்ளம் வரும்போது, இந்த வாரதா புயல் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர், கொரோனா பீரியடில் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர் போது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, தெரிந்து பண்ணியிருக்காரு, தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி விஜய் சொன்னார், என்னை 33 வருடங்கள் உயர்த்தி வச்சு பார்த்த மக்களுக்கு மீண்டும் 33 வருடம் நான் ஏதாவது செய்ய நன்றி கடன் படணும்னால அந்த நன்றி கடனை தமிழ் திரையுலகம் எதிர்பார்த்துட்டே இருந்தது. அதற்கு இந்த 2026 தேர்தல் அமைந்தது. அவர் நன்றி கடனாக இப்போ அவர் எல்லாமே அவருடைய ஓட்டை செலுத்துறதா ஒரு தகவல் வருது. வீட்டுக்கு ஒரு விஜயில் திரும்ப சொல்லிக்கிறேன், வீட்டில் 5 விஜய், 5 விஜய், எல்லா பேருமே ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு போடப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 18-19 வயசுங்கிற கிட்டத்தட்ட 90% விழுந்துருச்சு. 30 வயசு உள்ளவர்களுக்கும் 70% ஓட்டு விழுந்துருச்சு. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா 40, 50, 60 வயசு உள்ளவர்கள் ஏற்கனவே போட்டவங்க, கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் அவர்களுடைய வாக்குகளும் விஜய்க்கு போடப்பட்டதாக நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்களும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் பழைய கட்சிகளுக்கு போட்டதும் சரி, எல்லா பேருமே விஜய்க்கு ஓட்டு போட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். ஸோ ஒட்டு மொத்தமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஓட்டு போட்ட விஷயம் சொன்னல சார். இப்போ இன்னொரு சொல்லிக்கிறேன், ஒரு நடிகர் விஜயை எதிர்த்து முதுகில் குத்தி பேசின விஷயங்கள், எதிர்ப்பு தெரிவித்ததை சொன்னோம். அதே வீட்டில் அவருடைய இன்னொரு ஹீரோ ஒரு மகன் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்ட விஷயத்தையும் தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்து வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒரு வீட்டில் ஒரு எதிர்ப்பு குரல், ஒரு வீட்டில் ஆதரவு குரல். இதை எப்படி பார்ப்பீங்க? இதே மாதிரி தான் இன்னொரு நடிகர், ஸ்க்ரீன் பிளே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது சில விஷயங்களை எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு பண்ணி அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கூட அவர் வீட்டிலேருந்து எதிர்ப்பு வந்தது. அவருடைய மகனும் ஹீரோ, நிறையா படம் பண்ணிட்டு இருக்காரு, இப்பவும் படம் பண்ணிட்டு இருக்காரு, மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தார். இப்போ நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது, கரெக்டான ரூட்டில் நீங்கள் போங்க, ஏன் இப்படி எதிர்ப்பு நீங்கள் கொஞ்சம் மாறுதலாக போகிறீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு. அப்போவே அதுதான் விஜய் வீட்டில் ஒரு விஜய் இருக்காரு, அதான் சொல்கிறாங்க. வீட்டில் ஒரு விஜய் இருக்காரு, விஜயும் இருக்காங்க. காரணம் சொல்லிக்கல விரும்புகிறேன், அந்த நடிகருக்கு பையன் ஹீரோன்னு சொன்ன இல்லையா, அவருக்கு மேரேஜ் பண்ணும்போது அவருடைய வருங்கால மனைவி பக்கா விஜய் ரசிகை. விஜய் அவர்கள் சொன்னது, எங்கள் அண்ணன் விஜய் வந்தால் சிறப்பாக இருக்கும், விஜய் நான் அழைக்கணும் என்னுடைய மேரேஜ் ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவளுடைய மாமனார் வீட்டில் ஒரு சின்ன எதிர்ப்பு வருது. அது உங்களோட வச்சுங்க, எனக்கு விஜய் அண்ணா தேவை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ரிசப்ஷன் மேரேஜுக்கு வந்தாங்கன்னு சொல்லி அழைப்புதல் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் அதை ஸோ ஒரு ஹீரோ வீட்டில் இப்படி, இன்னொரு ஹீரோ வீட்டில் இப்படி. இப்போ சமீபத்தில் 2026 அந்த ஸ்க்ரீன் பிளே கிங் மேக்கர் எதிர்ப்பு தெரிவிச்சாருங்களா, அவர் வாக்குச்சாவடிக்கு வர்றாரு. இதே லேக் ஏரியாவில் ஒரு ஸ்கூலில் ஓட்டுப்பதிவு பண்ணது, அங்கே முன்னாடி நிற்கிறாரு, பையன் பின்னாடி நிற்கிறாங்க, ஓட்டு போடுறதுக்கு ஒன்றா வராங்க. யாருக்கு ஓட்டு போட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் எல்லா பேருமே கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தான் நான் நினைக்கிறேன் சார். சார், அடுத்தது இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது ஐடி கம்பெனி சார். எஸ், ஐடி கம்பெனியில் இருக்கிற பெரும்பான்மையான ஓட்டு விஜய் அவர்களுக்கு போயிருக்கு. அங்கே டீம் லீடர்ஸ் மீட்டிங்லலாம் இதை பற்றி பேசியிருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வருது. இது உண்மையா சார்? உண்மை. இது என்ன உண்மையான ஒரு கேள்வி வேறு கேட்குறீங்க? ஐடி பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் மேல்லேருந்து ஃபீமேல், ஆண்கள் பெண்கள்லேருந்து விஜயுடைய ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனால் அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒட்டு மொத்தமாக வேலைச்சேரில் ஃபீனிக்ஸ் மால் ஒன்று இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா தெரியும், 6-7 ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக அந்த 4 ஷோவுமே அவர்கள் புக் பண்ணிடுறாங்க.
அது FDFS இந்த முதல் காட்சி ஷோக்கு அத்தனை பேர் புக் பண்ணிடுறாங்க. அவருடைய பேரண்ட்ஸையும் கூட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ அவர்கள் இதெல்லாம் கடந்து போனவர்கள் தான். போன தேர்தல் கடந்து முறை போய் எப்போ எலெக்ஷன் நமக்கு தேவையான நம்ம பாட்டுக்கு போகணும்னு சொல்லி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு எலெக்ஷன் டைமில் போய் ஹோட்டல்லையோ ரிசார்ட்லேயோ போய் தங்கி சாப்பிட்டுட்டு அந்த டைமை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்தவர்கள் கடந்த முறை. இந்த முறை அப்படி தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தலைகீழாக மாறி போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு அவர்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டில் HR சொன்னிருந்த இல்லையா, அது டீம் லீடர் மீட்டிங்கு, அந்த ஹெட்டெல்லாம் கூப்பிட்டு உட்கார ஜாலியாக பேசும்போது, ஏன்னா கடந்த முறை எல்லாமே நீங்கள் லீவு கிடைச்சா நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போயிடுவீங்க, சினிமா போயிடுவீங்க, இந்த முறை எங்கே போனீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இந்த முறை எங்கேயுமே போகலைங்க. எங்கேயுமே போகலைன்னா ஓட்டு போகிறதுக்கு போனோம். ஸோ கடந்த முறை கடந்து போனவர்கள் இந்த முறை வந்து வாக்குச்சாவடியை தேடி போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நாங்கள் சினிமாவுக்கு போகல, ரிசார்ட்டு போகல, எங்கேயும் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. 23ஆம் தேதி எப்போ வருவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் லீவு கொடுத்தீங்க, நேராக போனோம், பல்காக ஓட்டு போட்டு வந்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும். நிறைய பேருடைய கிட்டத்தட்ட IT பீப்புள்ஸில் பார்த்தீங்கன்னா 100 பேரில் வந்து 90 பேர் விஜய்க்கு ஆதரவாக முன்னாடியே பேசப்பட்டது, எலெக்ஷனுக்கு பிறகும் பேசப்பட்ட தகவல் வருது. அதை ஸோ என்ன எப்படி பண்ணீங்க என்னன்றதை சும்மா கேஷுவலாக நம்ம நண்பர்கள் மத்தியிட்ட பேசுகிற மாதிரி அவங்களுக்கு கேட்கும்போது, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச விஜய்க்கு ஓட்டு போட்டோம், டிவிக்கு ஓட்டு போட்டோம். சர்வசாதாரணமாக ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக உருவாகுச்சு. IT பீப்புள்ஸு அந்த ரேஞ்சு உள்ளவர்கள் ஒரு 25 வயசு உள்ளவர்கள் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. 18லேருந்து 25 வயசு, 30 வயசு இருக்கான்னு வச்சுங்க. பட் எல்லா பேருமே விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட்டு வந்தோம் 23ஆம் தேர்தல் அப்போ அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை மறுநாள் வேலைக்கு போகும்போது சொல்லப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. இன்றைக்கு IT பீப்புள்ஸ் எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க, வேறு நோக்கி போடணும்னு சொல்லி பேசப்பட்டவர்கள் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தனை ஓட்டுமே கிட்டத்தட்ட விஜய்க்கு போய் விழுந்துருச்சு, எதுக்கையா போட்டிங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் என்ன பேசினாலும் அவருடைய மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த முறை தேர்தலை நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம். விஜய் வந்து தேர்தலை புரிய வச்சிருக்காரு, பேச வச்சிருக்காரு, அறிய வச்சிருக்காரு. ஓட்டு எங்களுடைய ஜனநாயக உரிமை, அதனுடைய பவர் என்னங்கிறது எங்களுக்கு புரிய வச்சாருங்கிறதுனால தான் இந்த முறை நாங்கள் ஓட்டு போட போனோன்னு இளம் தலைமுறையிலேருந்து IT பீப்புள்ஸ் எல்லா பேரும் சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலையும் 90% வாக்குகள் பதிவாருங்கிற ஒரு தகவலும் எனக்கு வந்திருக்கு சார். இது ஓகே சார். இப்போ கருத்து கணிப்பு நீங்கள் தான் சொன்னீங்க சார், அது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு. கடைசியாக ஒரு எலெக்ஷன் நடந்தது சார் UPயில், இவங்க இதே மாதிரி தான் சார் சொன்னாங்க, ஆனால் கடைசியில் அது ஒன்று கூட நடக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ கருத்து கணிப்புகள் பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே மாறிட்டாங்களே சார், அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்களே சார். கருத்து கணிப்புங்கிறது என்னன்னா, என்ன பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் நீங்கள் 1 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 1 லட்சம் பேர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, 1000 பேர்கிட்ட கேட்பாங்க. 1000 பேரில் கேட்கும்போது வந்து இந்த இளைஞர்கள் சொல்லும்போது எல்லாமே விஜய்க்கு சொல்லப்பட்டது. மேர்கள் வந்து நிறைய பேர் பார்த்ததில் இருக்கும். அதில் வந்து எனக்கு தெரிந்த வரைக்குமே கருத்து கணிப்புகளையும் 1000 பேர்கிட்ட 900 பேர் விஜய்க்கும் போது இங்கே மாற்றம் செய்யப்பட்டு ஒரு 200 ஓட்டு தான் விஜய் சொல்கிறாங்க, 800 ஓட்டு இந்த கட்சி சொல்கிறாங்கன்னு மாற்றி சொல்லணும். நீங்கள் கூட போகிறீங்களா, யார் கூட போகிறா, அவங்களுக்கு வேண்டியப்பட்ட 4 பேர் தான் போகிறாங்க கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு. கருத்து கணிப்பை பதிவு செய்யப்பட்ட பிரபலமான பத்திரிகை கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு வந்திருக்கு, வாக்குகள் வந்து விழுந்திருக்கு, சதவீதம் கண்ணபின்னாடி எகிரி இருக்கு. இந்த 85% வந்ததே பார்த்தீங்கன்னா விஜய் வருகையினால தான் 20% ஏறுகின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இல்லை, கருத்து கணிப்புங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேர்தலுக்கு 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்பாக தலைகீழாக மாறும், எல்லாருடைய மனநிலையும் மாறும், இதுலேயும் மாறும், எழுதி வச்சிங்கன்னு சொன்னேன். அப்படி தான் ஒரு 5 நாட்களாக தலையில திருப்பி போட்டார் விஜய். தமிழ்நாடே தெறிக்க விட்டார். வெளி ஊர்களில் தான் அப்படி இருக்கும், விஜயுடைய பார்க்குறது ஆர்வம் இருக்குன்னா சென்னை திருவள்ளூர் கலக்கி விட்டாருங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா? வடபள்ளியில் நகர முடியல. வடபள்ளியில் இங்கே சாதாரணமாக விஜய் பார்த்துரும் எல்லா பேருமே. அப்போ பிரச்சாரம் கூட பார்த்தீங்கன்னா விஜய் நிறைய பேசலை நாங்கள் இல்லையா, எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, எங்கே பேசணுமோ இங்கே பேசிட்டேன். அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. இப்போ நான் மக்கள் சந்திப்பில் அவருடைய முகத்தை நான் பார்த்தால் போதும்னு சொல்லி ரோட் ஷோ பண்ணார். எல்லா இடங்களுக்கும் வெட்ட வெயிலில் போனாருங்க. ஒரு கொடை கிடையாது, ஒரு ஷட்டர் போட கிடையாது, அடிக்கிற வெயில் பூரா விஜய் மூஞ்சில கருத்து பண்ணார். அதை கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அவர் எதை பற்றியுமே காதில் போடலை. என்னுடைய குறிக்கோள் மக்கள் சந்திப்பு, அந்த ஒரு நோக்கத்தோட போனார். இந்த கருத்து கணிப்புகள்ங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். கடந்த கரெக்டாக 21ஆம் தேதி மதியானம் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், எடுத்து பாருங்கள், நம்மளுடைய சேனலில் வந்திருக்கு. கருத்து கணிப்பு எல்லாமே கருத்து திணிப்புகள், விஜய்க்கு எதிராக பேசப்பட்டக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் பேசியிருப்பேன். மதியானம் வந்திருக்கும். அதே மேட்டரை விஜய் கிட்டத்தட்ட 4 மணி அளவில் நந்தனம் OMC மைதானத்தில்
நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது நான் என்ன சொன்னேனோ அதே விஷயத்தை விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. கருத்து கணிப்புகளிட கருத்து திணிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை காராசாரமாக பேசியிருப்பார். நீங்கள் எடுத்து பாருங்க தெரியும். என்னுடைய டைம் பாருங்க, அவருடைய டைம் பாருங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம வந்து நடுநிலையாக ஒரு விஷயத்த சொல்லணும். பத்திரிக்கையாளருங்கிறது அதுதான் முறை. பட் இந்த ரூட்டில் போது மக்கள் எதே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிற சொல்லணும். அதுதான் சொன்ன கருத்து கணிப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது. அதுதான் இப்போ மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கருத்து கணிப்புலாம் உங்களோட வச்சுங்க, எங்களுடைய கணிப்புகளே வேற. அவங்களுடைய கணிப்புகளை தாறுமாறாக அந்த தேர்தல் 23ஆம் தேதி, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி நடந்த அந்த தேர்தல் அப்போ உங்களுடைய கணிப்புகளை நாங்கள் தாறுமாறாக உடச்சி எறிகிறோன்னு சொல்லி எங்களுடைய கணிப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க தான் மக்களுடைய சொல்றக்கூடிய வார்த்தையில இருக்கு சார். இப்போ எல்லாருக்குமே ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. அரசியல் தலைவர்கிட்டலாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய்கிட்டையும் ஒரு ரிப்போர்ட் போயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சார் சொல்லுங்க? எஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அரசு துறையில் சேர்ந்தவர்கள் இது எப்படி நடந்தது, இந்த வாக்கு சதவீதம் எப்படி உயர்ச்சி, என்ன காரணம் என்னங்கிறது இதுக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட ஒரு தகவலும் இருக்கு. விஜய்க்கு ஆதரவாக இருக்கு சார்ன்ற தகவலும் சொல்லிட்டாங்க. இதே தான் 2011 ஒரு சம்பவம் நடக்குது. கருத்து கணிப்புகள் புலம்பும் போது நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னா ஒரு நபர் உள்ள வரணும். 2011 சம்பவத்தை சொல்கிறேன், நீங்கள் திருப்பி பார்த்துக்கங்க. இந்த கருத்து அது பல துறைகள் சொன்ன விஷயத்துக்காக. அப்போ அவரை நீங்கள் உள்ளே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், விட்டீங்கன்னா வேற மாதிரி ரிசல்ட்டு. மக்களுடைய எண்ணம் இதுதான். நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த நபரை இழுத்தார்கள், கூட்டணி அமைக்கப்பட்டது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. யாருக்கு அது முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ 2026 அவர்களுடைய பல துறையில் சேர்ந்தவர்களும் நிறைய தகவலை சேகரிச்சு சொன்னது விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டது, இது லேசாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். வர்ற கூட்டம் ஓட்டாக மாறாது, அதெல்லாம் விசிலடிச்சா குஞ்சுகள், தற்குறிகள். அப்படின்னா இந்த தற்குறிகளும் விசிலடிச்சா குஞ்சுகள் எண்ணத்தை எத்தனை சதவீதத்தை உயர்த்திருக்காங்கிறத நீங்கள் பார்த்துங்க. யாருமே கிடையாது, எல்லாமே அறிவாளிகள் தான். நீங்களாம் ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னா ஒரு ஒரு கோடை உடைச்சு பேசிக்கிறாங்க. பெரிய மாற்றத்தை உருவாகிறாங்க. மே 4ஆம் தேதி பிறகு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தேர்தலுக்கு பிறகு வாக்கு சதவீதம் ஏறினதுக்கு பிறகு அதே துறையை சேர்ந்தவர்கள் இப்போ விஷயத்தை சொல்லும்போது விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. சார்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க சார். இந்த ஊரில் இவ்வளோ பயிற்சி, இவ்வளோ பயிற்சி, இவ்வளோ பயிற்சி. மே 4ஆம் தேதி எது வேணாலும் நடக்கும், சம்பவங்கள் மாறும், பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் உருவாகி இருக்கிறதா ஒரு தகவல் வருது அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய துறையை சேர்ந்தவர்கள் தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் இந்த முறை அந்த துறையை சேர்ந்தவர்களும் கருத்து கணிப்புகளும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருமே இப்போ மிகப்பெரிய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. விஜயை போட்டு அடி நடிச்சிங்க. ஏற்கனவே சொன்னேன், அடிக்க 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 தான் அந்த தங்கம் பளபளக்கும் ஜொலிக்கும்னு. அந்த விஜயை சும்மா இருந்தவரை அடிச்சிங்க, மக்கள் தூக்கி வச்சுட்டாங்க, தூக்கி வருத்திட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தவர்களுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருடைய வாக்குகள் அத்தனையுமே விஜய்க்கு விழுந்திருக்கு. ஸோ இவ்வளோ சம்பவங்களுக்கு பிறகு விஜய் மே 4ஆம் தேதி என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாகி இருக்காங்கன்ற தகவல் தான் எனக்கு வந்துருக்கு. இப்போ விஜய் கிட்ட ரிப்போர்ட் போச்சே சார், யார் விஜய்க்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தது? இல்லை, அவர்களுடைய ஸ்பெஷல் அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தான் கொஞ்சம் நியமிச்சு தான் ஒரு தகவல் வருது. அவர்களுடைய போய் நீங்கள் எனக்கு சரியான ஒரு தகவல் வேண்டும், இங்கே இருக்கிறவங்கள வைக்கலாம், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இங்கேயும் ஒரு துறையை விஜய் சேர்ந்தவர்களும் ஒரு பக்கம் போயிருக்காங்க. அவர்களும் இதை சமர்ச்சி அதாவது அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டை சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் உள்ளே இறக்கிட்டுருக்கார் விஜய். பனையூரில் சும்மா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் செஞ்சிட்டு இருந்தேன். பல மீட்டிங்கு, பல மக்கள் சந்திப்புக்கு அவருடைய பிளான் போயிட்டுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. இப்போவும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களை நியமித்து அவர்கள் தகவல் கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவராக மாறி இருக்கு இந்த 23ஆம் தேதி நடந்த தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் விஜய் சில நிர்வாகிகளை கூப்பிட்டு பனையூரிலையும் பட்டினப்பாக்கத்து அலுவலகத்திலையும் சந்தித்து நிறைய விஷயங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. 4 நாட்களுக்கு முன்பாக தலைகீழாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, ஒரு மாற்றம் உருவாகிருக்குங்கிற தகவல் விஜய் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ஒரு கட்சி முதல் முறையாக ஆரம்பித்த உடனேயே இத்தனை சதவீதம் ஓட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் சரி, இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் புல்லிங்ன்றது இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. எஸ், தமிழக அரசியல் வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் 2024 பிப்ரவரியில் தான் ஆரம்பித்தார். 24, 25 2 வருஷம் தான் ஆக்சுவலாக. இப்போ ஒரு 4 மாதம் தான். 2 வருஷத்தில் ஒரு கட்சி மக்கள் மத்தியில் இவ்வளோ பிரபலமாயிருக்கு அப்படின்னா அவருடைய மனசை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நமக்கு புரிய வரும். ஸோ மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்காரு. இதுதான் நான் குறிப்பாக திரும்பவும் சொல்லிக்கிற விரும்புகிறேன். நான்
அரசியலை புரிய வச்சுட்டார் எல்லாத்தையுமே அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஓகே சார். இன்னும் நாளன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் எஸ் ரிப்போர்ட் வருது, ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்று வருது. ஒன்று தகவல் வந்திருக்கு. எஸ், அன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்ல பேசுவோம். கண்டிப்பா. திரும்பவும் கேட்குறோம், வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டுக்கள்லாம் வந்தது அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நிஜமாகவே விஜய் அவர்களுக்கு எத்தனை ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு, எவ்வளோ ஆதரவு இருக்குங்கிறது தெரியும். அடுத்த வீடியோ, முக்கியமான ஒரு வீடியோ வரப்போகுது நம்ம சேனலில், ஃபைனல் ரிசல்ட். எஸ், நம்ம வீடியோவை விஜய் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த தகவல் எனக்கு வந்திருக்கு. நேயர்களுடைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்காராம், அவருடைய கருத்துக்களை ஒன்றொன்னா படிக்கிறாராம். கிட்டத்தட்ட 500-1000 மேலே இந்த அந்த கமெண்ட் செக்ஷனையும் ஃபுல்லாக படித்து அவர் தெரிஞ்சுக்கிறாராம். அதனால தான் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கல விரும்புகிறோம். நம்மளுடைய விஷயங்கள் விஜய் கவனத்துக்கு போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களையும் அவர் பார்த்துட்டு இருக்காங்கிறது இன்னும் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். நன்றி சார். நன்றி சார்.